நடந்து போச்சு. எனக்கு என்ன கோவம்னா, நீங்க ஏன் எதிர்த்து பேசல? அது எப்படி ஐஷு அத்தையை போய் எதிர்த்து பேச முடியும்? அண்ணி, நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? அதான் எனக்கும் கோவமா வந்தது. அவங்க அப்பத்துல இருந்தே அப்படியே இருந்து பழகிட்டாங்க. அதனால தான் நானும் எதுவும் கேட்கல. அவ ஒத்தையா நின்று இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காளா? இல்ல, அவ தனியா இருந்தா இந்த ஆட்டம் போட மாட்டா. அவளுக்கு ஏதோ பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல யாரோ இருக்காங்க. எனக்கும் அதான் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு வைஷுன்னு ஒருத்தி வராளே, அவ தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்காவாசி அவ கூட சேர்ந்தா இவ சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கும் அப்படிதான் தோணுது. அண்ணி, இங்கே பாருங்க, அந்த வீட்டை விட்டு வந்தாச்சு. இனிமே இது உங்க வீடு. உங்களை யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. நிம்மதியா இருங்க. எனக்கு அதை பத்திலாம் வருத்தம் இல்லை. ஒன்னா சந்தோஷமா நம்மளாம் அந்த வீட்டில் இருந்தோம். இப்படி தனித்தனியா பிரிஞ்சிட்டோமே, அதை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதை நினைச்சுலாம் நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணி. அதான் நான் பக்கத்து வீட்டிலே இருக்கேனே. அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். இருந்தாலும் சஞ்சனா கிருஷி எல்லாம் பிரிஞ்சிருக்கல்ல, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேணாம். எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு கால் பண்ணுங்க, நாங்களே வந்து பார்த்துட்டு போறோம். இல்லைனா நான் சும்மா வீட்டில் தான் இருக்கேன். டெய்லியும் காலையில் வந்துட்டு ஈவினிங் கூட கிளம்புவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாவே என்னை கூட்டிகிட்டு போவான். உங்களுக்கு எப்படி அண்ணி, இந்த வீடெல்லாம் செட் ஆயிருச்சுல? பிடிச்சிருக்கா? எனக்கு வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா தான் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணாராம். இன்னும் 2-3 நாளில் உங்கள் பெரிய அண்ணன் பேருக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டாராம். ஹவுஸ் ஓனர் ஓகே சொல்லிட்டாராம்மா? ஆமாம் சஞ்சனா, அவரே இந்த வீடை விற்கலான்ற பிளானில் தான் இருந்தாராம். அவர் இப்போ பெங்களூர்லேயே செட்டில் ஆகிட்டாராம். இந்த வீட்டை யாரை மெயின்டைன் பண்ணுவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதை சேல் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அத்தையை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. இனிமே அந்த அவந்திக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டா. அத்தை ஏதாவது சொன்னால் கூட சண்டை தான் போடுவாள். ஏன் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? அவள் எக்கேடு கெட்டினா போகிறா, உங்களுக்கு என்ன? கண்டவெல்லாம் நினச்சலாம் கவலைப்படாமல் இங்கே நீங்கள் ஒழுங்காக இருங்க. கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுனாங்க, அவங்களுக்கு போய் இப்படி பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி விடு சஞ்சனா, அவங்க மேலே ஏன் கோவப்படுற? பின்ன என்ன, எப்படிலாம் பேசுனாங்க? நானே கண்ணால் பார்த்துருக்கேன், காதால் கேட்டிருக்கேன். இன்னும் அவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டா எனக்கு கோவம் வராது? அதுலேயும் 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் என்னால் மறக்கவே முடியாது. காலங்கத்தால் என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? அதெல்லாம் நினைக்க தான் எனக்கு ரொம்ப கோபமாக வருது. சரி விடு, அவங்கள திட்டி என்ன பிரயோஜனம்? அவங்க மனசு அப்படி. ஆமாம், அச்சுக்கிட்ட பேசுனியா? அதை ஏன் கேட்குறீங்க? அது ஒரு கொடுமையிலையும் கொடுமை. ஃபோன் பண்ணி பேசினா ஓன்னு அழுறா. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. பாவம் அச்சு, எவ்வளோ விஷயம் நடந்து போயிடுச்சு. ஆமாம் ஐஷோக்கா, அவள் ரொம்ப பாவம். அவளை பார்க்கணுன்னு தோணுது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்களே, சரியான ஹிட்லரு. அவங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல, வீட்லேயே இருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருது. எங்கே போனாலும் எங்கே போனேன், அங்கே போனியா, இங்கே போனியான்னு ஒரே டார்ச்சர். பாப்பாப்பா, காலேஜ் படிக்கும் போது கூட இவ்வளோ கேள்வி என்னை கேட்டதில்லை. இப்போ நான் வீட்டுக்குள்ளவே இருக்கேன், அப்படி கேள்வி கேட்குறாங்க என்ன. நீ தான் ஆள் காட்டிய கூடவே வீட்டில் வச்சிருக்கியே, அவ சொல்லுவா. ஆமாம், 10 மணி நேரமும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டே இருக்கிறது அது வேலை போல். ஆமாம், அவினாஷ் எதுவும் கேட்கலையா இவங்க தனி கொடுத்தனம் வந்ததுக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? அவர் கேட்டார் தான், எதுக்கு அவங்கள தனி கொடுத்தனம் அனுப்பிச்சிங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க பொண்டாட்டி எப்படி பேசி சமாளிச்சா தெரியுமா? அவங்களுக்கு தனி கொடுத்தனம் போகணுன்னு ஆசை வந்துருச்சான், அப்படி இப்படின்னு பேசிட்டா. அது மட்டும் இல்லை, இப்போ அவள் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா, அத்தையா யாருமே பார்த்துக்க முடியாது, நாங்கள் எங்கள் லைஃப்பை தான் பார்த்துக்க முடியும், நான் மட்டும்தான் அத்தையை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேஷனை பண்ணி வச்சுருக்கா. அதனால் இப்போ அவினாஷ் அண்ணாக்கு என்ன சொன்னாலும் காதில் ஏறாது. அவனோட பொண்டாட்டி ரொம்ப நல்லவருன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. வெளியே வந்தால் தான் தெரியும் வண்டவாளமோ தண்டவாளமோ. அப்போ தெரியும் அவருக்கு அவங்க ஒய்ஃப் எப்படின்னு. சஞ்சனா, நீ அவினாஷ் கிட்டலாம் எதுவும் சொல்லிக்காத, பாவம் அவர் வருத்தப்படுவார்ல. ஐயோ, நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிடாதீங்க. அவர் இப்போ பொண்டாட்டி அப்படியே கையில் வச்சு தாங்குறாரு. நம்ம உண்மையே சொன்னாலும் அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட க்ளோஸாக இருந்த அத்தை இப்போ அவந்திகா கிட்ட அந்த மாதிரி இருக்காங்க, நம்மளெல்லாம் வெறுக்கிறாங்க. இது எப்படி மாறி இருக்கும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில்? ஏதோ ஒன்று நடந்திருக்கு அண்ணி. மாட்டுவாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானா. இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேணாம். கிருஷியும் அச்சுவையும் எப்படி சேர்த்து வைக்கிறது, அதை பற்றி யோசிக்கலாம். ஆமாம் அண்ணி, இவன் ஒரு பக்கம் அழுகுறா, அவள் ஒரு பக்கம் அழுகுறா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 பேர் வீட்லேயும் எப்படி பேசி சம்மதிக்க வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் தான் இப்படி ஒரு கோலம் நடக்குதுன்னு பார்த்தா அவங்க வீட்டில் அதுக்கு மேலே. எங்கள் அப்பா அம்மா போய் காலில் விழுந்து பொண்ணு கேட்டாலும் இனிமேல் அவங்க தரமாட்டாங்க போல். அந்த அளவுக்கு இவங்க போய் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க.
ஆமாம் சஞ்சனா, அச்சுவோட அம்மா சொன்னாங்க ரொம்ப கடுமையான வார்த்தைலாம் பேசிட்டாங்க உங்கள் மாமியாருன்னு. ஆமாம் அண்ணி, அம்மா இப்போல்லாம் தேவையில்லாத வார்த்தையை விட்டுறாங்க, மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு யோசிக்கவே மாட்றாங்க. விஷயம் எப்படி அச்சுவோட சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருங்க, நான் போய் உங்களுக்கெல்லாம் காஃபி கொண்டு வரேன். அண்ணி, எனக்கு காஃபிலாம் வேண்டாம், பால் வேணால் கொண்டு வாங்க. சரி ஐஷு, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன், பேசிகிட்டே இருங்க. சரிங்க அண்ணி. அண்ணி, நல்லா தெரியுமா பவானி அக்கா தான் கால் பண்ணாங்களா? அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு நான் சொல்லலை, அவங்க தான் கால் பண்ணாங்களா, கன்ஃபார்மா? ஆமாம் சஞ்சனா, இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த டீ கடையில் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, ஆனால் அது என்னன்னு தெரியல. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? தெரியலையே, அவன் வந்தால் தான் தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க மட்டும் வரல அண்ணி, அவ்வளோதான் நீங்கள். வருவாங்க சஞ்சு, கம்மனு இரு, நீ வேற என்னை இன்னும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. அனிதம்மா, சஞ்சனா, அப்பா வந்துட்டாங்கடாப்பா. என்ன பவானி அக்கா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, நீங்கள் தானே எனக்கு கால் பண்ணது? ஆமாம் அனிதம்மா, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சுக்கா, என்ன விஷயம்? அது வந்து தைரியமாக சொல்லுங்கக்கா, முதல்ல நீங்கள் உட்காருங்க. இப்போ சொல்லுங்க. சஞ்சனா பாப்பா, மகா அம்மாவுக்கு என்னம்மா ஆச்சு? முதல்ல மாதிரி இல்லையே, அவங்க ரொம்ப மாறிட்டாங்களே. அதை ஏன் கேட்குறீங்க? நம்ம வீட்டில் ஒன்று வந்ததே அவந்திக்கான்னு, அதால தான் இவ்வளோ பிரச்சனையும். சரி, அதெல்லாம் நீங்கள் விடுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களாமே, அதை சொல்லுங்கள் சீக்கிரம். அனிதம்மா, நீங்கள் ஏன் வீட்டை விட்டு போனீங்க? நீங்கள் இருந்திருந்தா நிறைய விஷயத்த தட்டு நிறுத்திருக்கலாம்ல. இப்போ அவங்கள கேட்கறதுக்கு ஆளே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கும் ஆடிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம்மா, இன்னைக்கு மகா அம்மாவும் அவந்திக்காவும் பேசியிருந்ததை நான் கேட்டேன். நம்ம அச்சு பாப்பாவோட தங்கச்சின்னு ஒருத்தி வராளே, அந்த வைஷு, அதை கிறிஷு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். எனக்கா சொல்கிறீங்க? இது யார் சொன்னது? மகா அம்மா தான் பாப்பா பேசியிருந்தாங்க. அக்கா, எனக்கா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா? நான் சொல்கிறதுலாமே உண்மைதாம்மா, என் பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் அந்த வீட்டில் சோறு தின்னுக்கிறேன், அதுக்கு நான் விசுவாசமாகறேன். இன்னமும் நான் விசுவாசமாக தாங்கிறேன். முதல்லலாம் மகா அம்மா இந்த மாதிரி இல்லை, ஆனால் இப்போ ரொம்ப மாறிட்டாங்க. தப்புக்கு மேலே தப்பாக பண்ணினுக்கிறாங்க, நம்மளால சொல்லவும் முடியாது. நான் ஒரு வேலைக்காரி தானே, நான் போய் என்னத்த சொல்கிறது? சஞ்சனா, இவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு பயமாக இருக்கேம்மா. அண்ணி, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் ஒரு விஷயம் நினச்சேன், அது கரெக்டாக தான் நடந்துன்னு வருது. இருங்க, மொத்தமாக கேட்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க அண்ணி. ஆமாக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு கிச்சனில் அவங்க 2 பேரும் பேசியிருந்தாங்கம்மா. அந்த வயசு இருக்குது, அது கோயிலுக்கு எங்கேயோ போய்தான், நாளைக்கு அது வந்துடும்மா. மகா அம்மாவும் அவந்திக்காவும் போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்க போகிறாங்களாம், நம்ம கிறிஷ் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இதை பற்றி பெரியய்யாக்கிட்டையும் பேசிட்டாங்களாம், அவினாஷ் தம்பிக்கிட்டையும் பேசிட்டாங்களாம். 2 பேரும் ஒத்துக்குனாங்களாம். இதுக்கு எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டான். அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுற மாதிரி தெரிலம்மா. அவங்க எதனா பிளான் போட்டு மனசை மாற்றிடலான்னு சொல்லின்னு இருந்தாங்க. சே, அத்தை எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பொண்ணோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை போய் பார்த்துட்டு இருக்காங்களே, அதுவும் அவன் நல்லவ மாதிரி கூட தெரியல. ஆமாம்மா, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் வேலை செய்கிற வள்ளிக்கு அவ்வளோ சம்பளம் தராங்க. நான் எதுன்னு தெரில, புது புது புடவையாக தராங்க, புது புது துணிமணியாக வாங்கி தராங்க. அவள் என்னத்த போய் சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. வள்ளி வந்து மகா அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு பணம் வாங்கிக்கின்னு போகிறாம்மா. பணம் வாங்கிட்டு போகிறாளா? அத்தைக்கிட்டயா? இல்லைம்மா, மகா அம்மா கிட்ட பேசிட்டு அவந்திகா கிட்ட பணம் வாங்கின்னு போகிறா. என் கண்ணால் நான் பார்த்தேன். இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, எதுக்காக அவள் பணம் வாங்கினாலும் எனக்கு தெரில. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலக்கா. என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கீங்க? எனக்கும் அதை நினச்சிதான் பாப்பா பயமாக இருந்தது. அனிதம்மாவை தான் எப்படி பார்க்குறது, எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இன்னைக்கு காலைல ரகு தம்பியை பார்த்தனா, அவர்கிட்ட விசாரித்தேன் அனிதம்மா எப்படிங்கிறாங்கன்னு. அவர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனார். என் பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க. அந்த அச்சு பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா, எப்படியாச்சும் கிறிஷ் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. பாவம் அவங்க 2 பேரும். சரிக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. நாளைக்கு என்கிட்ட பேசின மாதிரிலாம் நீங்கள் காமிச்சிக்காதீங்க. வீட்டில் முதல்ல என்கிட்ட வந்து பேசாதீங்கக்கா. எதுவாக இருந்தாலும் வெளியில் மீட் பண்ணி சொல்லுங்கள். இல்லைனா அண்ணி வீடு தெரிஞ்சுக்கோங்க, அங்கே வந்து சொல்லிடுங்க. ஆமாங்க்கா, வெள்ளிக்கிழமை மணிக்கு கோவிலுக்கு வாங்க, எங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்.
இனிமே எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கே வந்து சொல்லுங்கக்கா. இந்த மாதிரி இடத்துல கூட வேணாம், அவங்க பார்த்தா பிரச்சனையாகும். சரிம்மா, நான் கிளம்புறேன், பசங்க தேடுவாங்க. சரிக்கா. தயவு செஞ்சு மகாமாக்கும் அவந்திக்காக்கும் நான் வந்து உங்ககிட்ட பேசினேன்னு சொல்லிடாதீங்கம்மா. நான் மாட்டிக்கினேன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. அப்புறம் என் பொழப்பு இல்லாமல் போச்சுன்னா என் பசங்களுக்கு சோறு கூட இருக்காதும்மா. அக்கா, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? உங்களை நாங்கள் எப்படிக்கா காமிச்சு கொடுப்போம்? ஆக்சுவலி நாங்கள் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதை நீங்கள் சொல்லலைன்னா எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கள் கிளம்புங்க. சரி சஞ்சனாம்மா, நான் வரேன். அனிதாம்மா வரேன். ஆ சரிக்கா. பாத்தீங்களா நீ எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு? சி, அம்மா இவ்வளோலாம் கேவலமாக நடந்துப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. நான் அந்த வீட்டிலே தான் இருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியல பாருங்களா. பவானி அக்கா சொல்லலைன்னா அவ்வளோதான். ஆமாம் சஞ்சனா, அத்தை ரொம்ப மோசம். அவந்திகா பேச்சு கேட்டுட்டு ஒரு பொண்ணோட லைஃபே வேஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது எப்படி அச்சுவை பிடிக்காதான், ஆனால் அவள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது. எனக்கு என்னவோ அத்தை மனசை மாற்றினது அவந்திகா தான் நினைக்கிறேன். அவள் தான் சொல்லி கொடுத்துருப்பா. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் பாரு. எனக்கும் அப்படி தான் நீ தோணுது. நான் நாளைக்கு கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன். ஐஷு அக்காவை கூப்பிடுங்க, நம்மளாம் பேசலாம். அப்படியே அண்ணாவையும் வீட்டில் இருக்க சொல்லுங்கள். எத்தனை நாளைக்கு தான் எதுவுமே தெரியாமல் மறைச்சி வைக்கிறது? அவருக்கும் எல்லா விஷயமும் தெரியட்டும். அர்ஜுன் மாமாவையும் இருக்க சொல்லுங்கள். சரி சஞ்சனா, லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, நானும் கிளம்புறேன். சரிங்க அண்ணி, பார்த்து போங்க, பத்திரம்.